வலைபேச்சு யூடியூப் தளம் ரொம்பவே பிரபலமானது. இவங்க சினிமா செய்திகள மட்டும் இல்ல, அந்த பிரபலங்களுடைய அந்தரங்க விஷயங்கள், கிசுகிசுக்கள் போன்றவற்றையுமே பேசி நெறைய பிரபலங்களிடம் எதிர்மறையான விமர்சனங்களையுமே வாங்கியிருக்காங்க. அதே போல தான் பார்த்தீங்கன்னா, தனுஷ், நயன்தாரா விவகாரத்துல அவங்களுமே நெறைய கருத்துக்கள தெரிவிச்சாங்க. அதுல நயன்தாரா வேண்டுமென்று இதை செய்கிறார் அப்படின்னும், விக்னேஷ் சிவன் மீது கூட குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் படத்தால தனுஷுக்கு ரொம்பவே பிரச்சனை கொடுத்ததாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அந்த கோபத்த தற்போது நயன்தாரா வெளிப்படுத்தியிருக்காங்க. அதாவது 3 குரங்குகள் அப்படின்னு அவங்கள விமர்சித்திருக்காங்க நம்ம நயன்தாரா. அவங்களுடைய 50 எபிசோடுகள்ல 45 என்னை பற்றியதாகத்தான் இருக்கும். என் மூலம் அவங்க புகழையுமே, பணத்தையுமே பெறாங்க. இந்த 3 குரங்குகள் கெட்டத தான் பேசும், கெட்டத தான் பார்க்கும், கெட்டத தான் கேட்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, வலைபேச்சு பற்றி சில பிரபலங்கள் அதிருப்திய தெரிவிச்சிருக்காங்க. அதுல நயன்தாரா ரொம்பவே வெளிப்படையாக, ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தனுஷ் போல இவங்களுமே பணத்துக்காக தான் இதனை செய்றாங்க அப்படின்னு நாசூக்காக தெரிவிச்சுட்டாங்க. நிச்சயம் இதன வலைபேச்சு பிரபலங்கள் இன்று மாலை தங்களுடைய சேனல்கள்ல கிண்டலாக பேசுவாங்க அப்படின்றது மட்டும் உறுதி. இதனடுத்து பாத்தீங்கன்னா, நயன்தாரா மட்டுமல்ல, இன்னும் ஒரு சில பிரபலங்கள் பாத்தீங்கன்னா தனுஷ் பற்றி நிறைய அவதூறுகளை வெளியிட்டாங்க. முன்பு தனுஷ் அவர்கள் நடிகர் அப்படின்றத தாண்டி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மருமகன் அப்படின்றதுனால பலருமே இது போன்ற அவதூறுகளை வெளியில சொல்லாமல் இருந்தாங்க. அதனடுத்து பாத்தீங்கன்னா, எப்போது அவர் விவாகரத்து அதிகாரப்பூர்வமாக வாங்கினாரோ அதன் பிறகு தனுஷ் மீது தொடர்ந்து நிறைய குற்றச்சாட்டுகள் விழ ஆரம்பிச்சது. அவர் நடந்து கொள்வதும் அதே போலதான் இருக்கு அப்படின்னு பலருமே சொல்லிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.